பெரியாருடைய வார்த்தையை உச்சரித்த நயன்தாரா வாழ்க்கையை மாற்றியது இதுதான் என பெருமிதமாக தெரிவித்துள்ளார். பெரியார் குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்திருக்கும் இந்த சூழலில் நடிகை நயன்தாரா பெரியாருடைய வார்த்தைகளை உச்சரித்திருப்பது அனைவரிடமும் கவனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஃபெமினைன் மெகா செலிப்ரேஷன் 2025 நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருந்த நடிகை நயன்தாரா சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் சுயமரியாதை குறித்தும் பேசியிருந்தார். மதுரையில் ஃபெமினைன் மெகா செலிப்ரேஷன் 2025 நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அவர், என்னுடைய வாழ்க்கையில் நான் நம்பும் 2 விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது தன்னம்பிக்கை குறித்த பேச்சோ அல்லது அட்வைஸோ கிடையாது. அதாவது நான் நம்பும் 2 விஷயங்களில் முதல் விஷயம் தன்னம்பிக்கை, இரண்டாவது சுயமரியாதை. நம்ம யார் என்ன நினைத்தாலும், நம்ம யார் கீழே இறக்க நினைத்தாலும் இந்த 2 விஷயங்களை மட்டும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என நான் நினைக்கிறேன். இதை நீங்களும் பின்பற்றினால் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். நமக்கு நம் மீது தன்னம்பிக்கையும் மரியாதையும் இருந்தால் அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவும் கிடையாது. தன்னம்பிக்கை எப்படி வரும் என்றால், நாம் உண்மையாக கடுமையாக முயற்சி எடுக்கும்போது வரும். யார் என்ன சொன்னாலும், நம்மை எவ்வளவு கீழே இறக்க நினைத்தாலும் கடுமையாக தொடர்ச்சியாக உழைத்தால் தன்னம்பிக்கை வரும். அது வந்துவிட்டால் வாழ்க்கையை அழகாக மாறிவிடும் என்றும் பேசியிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பெரியார் குறித்த விவாதம் தீவிரமடைந்து வருகிறது. சமீபத்தில் தான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசியிருப்பது பஞ்சாயத்தாகி வெடித்திருக்கிறது. வள்ளலாரை தாண்டி பெரியார் என்ன சீர்திருத்தம் செய்தார் என்று கேள்வி எழுப்பிய சீமான் பெரியார் கூறியதாக சில தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார். இது திராவிட இயக்கங்களிடையே விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு எதிராக திராவிட கட்சிகள் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றன. அதேபோல சீமான் மீது புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் சுமார் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன. நீதிமன்றமும் வழக்கை விரைந்து விசாரிக்க அறிவுறுத்தியுள்ளது. இப்படி இருக்கையில் பெரியாருடைய சுயமரியாதை எனும் வார்த்தையை நடிகை நயன்தாரா உச்சரித்திருப்பது பெரும் கவனமும் பெற்றிருக்கிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.